அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு. காணும் பொங்கல், அதாவது இந்த காணும் பொங்கல் அப்படின்னும் போது எல்லோருடைய மனதிலையும் பதிந்தது என்ன அப்படின்னா, காணும் பொங்கல் இப்போ எல்லாம் என்ன பண்ணணும், சுற்றி பார்க்குறதுக்காக போனோம், நம்ம வெளியிடங்களுக்கு கிடச்சதே லீவு, அதுக்காக தான். காணும் பொங்கல்னா பீச்சில் கூட்டம் இருக்கும், பார்க்கில் கூட்டம் இருக்கும், சினிமா தேட்டரில் கூட்டம் இருக்கும், இதுதான். ஆனால் காணும் பொங்கல் என்னக்கூடியது அற்புதமான வழிபாட்டுக்கு முறைக்கு உகந்த ஒரு நன்னாள். இந்த நன்னாளில் சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும், உன்னுடைய கர்ம வினைகளையும், உன்னுடைய பாவகண்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நன்னாள் எதுன்னா இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறாங்க. இந்த காணும் பொங்கலை அகத்திய பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா, உன் கர்ம வினையை தீர்த்து உன் வாழ்க்கையை வளப்படுத்தணும்னா நீ ஓடி போயா உன் குலதெய்வத்துக்கு அப்படின்றாப்புல. இப்படி காணும் பொங்கல் அன்னைக்கு யாருடைய குலதெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு அங்கே போய் நீராடணும். நீராடி முடித்து அந்த தீர்த்தத்தில் இருந்து நம்ம வஸ்திரங்களை மாற்றி நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் கண்டிப்பாக வைக்கணும். அந்த நான் சொன்ன முறையில் 138 மூலிகை, அந்த மூலிகையும் நான் சொன்ன அத்தி, பல, ஆலம், அரசு, புரசு, நாய் உருவி அந்த மாதிரி சமத்துகளை வாங்கி கொண்டு போய் எப்படி பொங்கலுக்கு நான் சொன்னேன்னா அதே மாதிரி தான். அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு யாகத்தை நடத்துறதுன்னு பேர். யாகத்தில் பொங்கல் உருவாகுது அப்படின்னு நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு இங்கே யார் வேணாலும் வரலாம் இந்த ஆலயத்திற்கு. இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு யாகம் எப்படி நடக்குமோ அப்படித்தான் இந்த இடத்துல பொங்கல் நாங்கள் வைப்போம். இந்த பொங்கல் வைக்கும்போது அந்த ஒலிக்கக்கூடிய அந்த லபக் 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 லபக்குன்னு கொதிக்கக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது தேவதைகளுடைய அந்த நாதம் சொல்லக்கூடியது. அந்த நாதத்தோட நம்ம சங்கு நாதமும் சேரும்போது இதனுடைய தன்மையாகப்பட்டது நம் வாழ்வில் உள்ள கர்ம வினைகள் தீரக்கூடிய ஒரு தன்மையாக. அப்படித்தான் நீங்கள் உங்கள் குலதெய்வ ஆலயத்திலையும் இந்த பொங்கலை வைக்கணும். இந்த பொங்கலை வைத்து அந்த இடத்துல நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்படிகத்தில் லிங்கம், ஸ்படிகத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கம், நந்தி, அதுக்கப்புறம் ருத்ராட்சம். ருத்ராட்சம் குறிப்பாக 3 முக ருத்ராட்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாலகிராமம். இந்த 3ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் வைத்து அந்த உங்கள் குலதெய்வத்தாண்ட வைத்து அதை பூஜை செய்து அந்த சாலகிராமம், 3 முக ருத்ராட்சம், அதுக்கப்புறம் ஸ்படிகத்தில் லிங்கம், நந்தி, இதையெல்லாம் வச்சு வாங்கிக்கிட்டு அதோட ஒரு கனியும் வாங்கி பெண்கள் முந்தானையில் அதை வாங்கணும். வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வரணும். இப்போ சக்கரை பொங்கல் நமக்கு செய்தோம் இல்லையா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதை என்ன பண்ணணும், தொன்னையில் வைத்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இல்லத்தில் இந்த சாலகிராமம், நான் சொன்ன 3 முக ருத்ராட்சம், அதுக்கப்புறம் ஸ்படிகம், இதை எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, வீட்டுக்கு வந்த உடனே சில பேர் ரொம்ப லாங்கில் இருக்கும் குலதெய்வம் கோயில், அவங்க இரவு வரலாம், இல்லை வெடிகாத்தில் வரலாம், பரவாயில்ல, மறுநாள் கூட செஞ்சுக்கலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களையும் கல்லுப்பை போட்டு கஸ்தூரி மஞ்சளை போட்டு இதை உள்ளே வச்சு நல்லா அதை ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியத்தினால அதை நல்லா அலம்பி அதுக்கப்புறம் பன்னீர்னால அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து பூஜைகள் செய்ய வச்சுக்கலாம். இந்த 3 பொருளையே காணும் பொங்கலில் குலதெய்வத்துக்கிட்ட வைத்து நம்ம இல்லத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸ்படிகத்தின் தன்மை பித்ருக்கு நிவர்த்தி. 2வது, கொடுக்கக்கூடிய மந்திரத்தை உள்வாங்கி அதை அப்படியே நம்மளுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுக்கு அந்த தன்மை. சாலகிராமம், அதாவது நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கக்கூடியது. அது இருக்கக்கூடிய இடத்துல செல்வத்துக்கு குறை இருக்காது. அதுக்கப்புறம் ருத்ராட்சம், 3 முகம், சிவபெருமானின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியின் அருளை தரக்கூடியது. அது குலதெய்வத்துக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த அம்பாளினுடைய தன்மையை பரிபூர்ணமாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த 3 பொருட்களும் காணும் பொங்கல் அன்னைக்கு பூஜை செய்து இல்லத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லேருந்து எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை மென்மேலும் நல்ல வளமும் நலமும் இருக்கும். அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். முடிந்தால் இந்த 3 பொருட்களையும் தானமாக குலதெய்வ ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு மனது இருந்தால்
ஏன்னா இதை கட்டாயம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. இது தானமாக நீங்கள் குலதெய்வ ஆலயத்தில் வச்சு கொடுக்கும்போது அடுத்த குடும்பமும் அந்த வசதி வாய்ப்பை பெறும்போது, அவங்க செல்வ செழிப்போடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைன்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கும். இந்த முறையை பயன்படுத்துங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஷாயிரம்.